ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டி ஜுவல்லரியில் கோல்டு ஸ்கீமில் சேர்ந்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 11 மந்த்ஸ் ஆயிருச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டியில் நான் கோல்டு ஸ்கீம் சேர்ந்து ஜுவல்லரி வாங்கினது. இதுக்கு முன்னால் கூட ஜிஆர்டியில் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன், பட் ஸ்கீம் சேர்ந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி ஜாஸ் ஆலுகாஸில் எவ்வளோ பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிறது. ஸ்டில் இன்றைக்கி கூட நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஜிஆர்டியில் நான் ஜுவல்லரி வாங்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக நீங்கள் கூட ஜிஆர்டியில் கோல்டு ஸ்கீமில் சேர்ந்துருங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். 1000 ருப்பீஸ்லேருந்தே ஜிஆர்டி ஜுவல்லரியில் கோல்டு ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஜிஆர்டி ஜுவல்லரியில் கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நஷ்டமே வராது, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா என்னோடய கோல்டு ஸ்கீம்லேருந்து நான் எப்படி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 1000 ருப்பீஸாவது நீங்கள் கோல்டு ஸ்கீமில் போட்டு கோல்டாக வாங்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியாக வேண்டாம் அப்படின்னா அட்லீஸ்ட் காயினாவது வாங்குங்க. ஏன்னா அது எப்போ வாங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கோல்டை பொறுத்த வரைக்கும். நம்ம பெருசாக வாங்க முடியாது. ஒரு லேண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காசு தேவைப்படும். பட் இது 1000 ருப்பீஸாக நீங்கள் சேர்த்தா கூட 11 மந்த்ஸுக்கு 11,000 வரும். மேபி ஒரு பவுனுக்கு வாங்க முடியாதா இருக்கும், 8 கிராம்ஸுக்கு வாங்க முடியாதா இருக்கும். அட்லீஸ்ட் 1 கிராமுக்காவது கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த 1/2 கிராமுக்கு நான் ஒரு காயின் வாங்கியிருக்கேன். அதை பார்த்து கையில் வாங்கினதுலேருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஜாஸ் ஆலுகாஸில் நான் எவ்வளோ ஹர்ட் ஆயிருந்தேன்னு. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போது நான் ஜிஆர்டியில் ₹1 கூட எக்ஸ்ட்ரா நான் விஏக்குன்னு கொடுக்கவே கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருப்பீஸ் கொடுத்துருந்தா கூட அது கோல்டுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன். ஜாஸ் ஆலுகாஸ்லாம் நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியும் இருந்தும் கூட எனக்கு விஏ அப்படின்னு சொல்லி கொள்ளை அடித்தாங்க. 18,000 20,000 எக்ஸ்ட்ரா என்கிட்ட வாங்கியிருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டியில் நான் ₹1 கூட விஏக்குன்னு கொடுக்கவே கிடையாது. அவ்வளோ மன நிறைவாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இது பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா 1000 ருப்பீஸில் இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த 11 மந்த்ஸ் முடிஞ்சு நம்ம கையில் விஏக்கு எக்ஸ்ட்ரா நம்ம காசு கொடுக்காம நம்ம கொடுத்த காசெல்லாம் அப்படியே கோல்டாக நம்ம கையில் கிடைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிஜமாக மன நிறைவாக இருக்குது. நான் இப்போது திங்க் பண்ணுறேன், ஏன்னா முன்னாலேயே ஜிஆர்டியில் இந்த கோல்டு ஸ்கீமில் சேரலை அப்படிங்கிறது. நிஜமாக நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நம்ம வீட்டில் 1 மந்த்துக்கு எவ்வளவோ செலவு செய்வோம் இல்லையா. அதில் ஒரு 1000 ருப்பீஸ் எப்படியாச்சும் நீங்கள் அந்த மந்த் எண்டுக்குள்ளே சேர்த்து நீங்கள் இது போல் கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் ஜிஆர்டியில். நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இல்லைனாலும் உங்கள் ஃப்யூச்சருக்காவது ஏதாவது ஒரு தேவைகளுக்கு நீங்கள் இந்த கோல்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நிஜமாக நான் லாஸ்ட் டைம் ஜாஸ் ஆலுகாஸில் ஸ்கீம் போட்டு இப்படி எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து நான் அதை வாங்கினதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எதுக்கு நாம் இப்படி மந்த்லி ஸ்கீம் வேறு சேர்ந்து விஏ அப்படின்னு வேறு எக்ஸ்ட்ரா நாம் காசு கொடுத்து எதுக்கு நாம் காசை நாமளே வீணடிக்கிறோம், அந்த ஒரு தாட்டு தான் வந்தது. கோல்டு ரேட் வேறு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது. அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எதுக்கு இப்படி நாம் கோல்டு வாங்கணுமா, நம்ம சேர்த்த காசெல்லாம் விஏ அப்படிங்கிற ஒன்றில் போட்டு வீணாக போனது தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பட் ஜிஆர்டியில் இந்த வாட்டி நான் ஜுவல் வாங்கின அப்புறம் நான் ரொம்ப மனசு நிறைவாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஜிஆர்டியில் நீங்களும் கோல்டு ஸ்கீமில் சேர்ந்து கோல்டு வாங்குங்க, ரொம்பவே லாபமாக இருக்கும். இப்போது நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஒரு ஜும்கா தான் வாங்கினேன். இது என் பாப்பாக்காக வாங்கினது. நான் மந்த்லி 5,000 ருப்பீஸ் சேர்த்துருந்தேன். டோட்டலாக எனக்கு 55,000 காசு வந்தது 11 மந்த்ஸ் ஆயிருந்தப்போ. கோல்டாக பார்த்தா 4 கிராம்ஸ் 864 மில்லிகிராம்ஸ் சேர்ந்துருந்தது. ஸோ நான் பாப்பாவுக்கு ஜும்கா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்.
4 கிராம்ஸ் மேலே கொஞ்சம் திக்காக காட்டுங்க. ஸ்மால் சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நிறைய நாள் உழைக்கிறது போல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்து தான் வாங்கினது. இந்த ஜும்காவோட வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் 373 மில்லிகிராம்ஸ் இருந்து. ஸோ இதில் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 491 மில்லிகிராம்ஸ் எனக்கு அங்கே இருக்குது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை கிராமில் எனக்கு ஒரு காயின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுபோல் அவங்க எனக்கு அரை கிராமில் காயின் கொடுத்தாங்க. எனக்கு 491 மில்லிகிராம்ஸ் அங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 9 மில்லிகிராம்ஸ் நம்ம சேர்த்தா 500 மில்லிகிராம்ஸ் வந்துடும், அரை கிராம் வந்துடும். ஸோ நான் எவ்வளோக்கு காசு கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லிகிராம்ஸுக்கு மட்டும் நான் காசு கொடுத்துருந்தேன். இந்த இயரிங்கோட விஏ பார்த்தீங்கன்னா 21% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 18%க்கு உள்ளால் இருக்கிற ஜும்காஸே காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தேன். பட் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போது ஆஃபர் போயிட்டுருக்கு, ஸோ உங்களுக்கு 3% வரைக்கும் ஆஃபர் இருக்குது விஏல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு 21% தானே, ஆல்ரெடி நமக்கு 18% வரைக்கும் விஏ கிடையாது. அகெயின் 3% ஆஃப் இருக்கிறதுனால 21%க்கு விஏ கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விஏ ஒரு காசு கூட நான் கொடுக்கவே கிடையாது. ஸோ இந்த ஒரு இயரிங் வாங்கிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த காசுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா 500 மில்லிகிராம் அப்படின்னா அரை கிராமில் ஒரு கோல்டு காயினும் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம். 9 மில்லிகிராம்ஸுக்கு நான் கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஜிஎஸ்டி கொஞ்சமாக இருந்தது, அது பே பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் ஸ்கீமில் சேர்ந்ததுலேருந்து கிஃப்ட்டு வாங்கவே இல்லை. ஸோ நீங்கள் கிஃப்டாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்வரில் வாங்குறீங்கன்னா 500 ருப்பீஸுக்குள்ளால் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை கூட காயினாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறமா நான் நெக்ஸ்ட்டும் ஒரு ஸ்கீமில் சேர்ந்தேன். அந்த ஸ்கீமில் இருக்கிற கிஃப்டோட காசும் சேர்த்து எனக்கு சில்வராகவே அவங்க காயினாக கொடுத்தாங்க. நான் வாங்கின அன்னைக்கு சில்வரோட ரேட்டு பார்த்திங்கன்னா பெர் கிராமுக்கு 256 ருப்பீஸ் வந்தது. பெர் கிராமுக்கு 256 ருப்பீஸ் வச்சு நான் 6 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் காயின் வாங்கியிருந்தேன். டோட்டலாக நான் 1780 ருப்பீஸ் பே பண்ண வேண்டி இருந்தது. அது எதுக்குன்னா ஜிஎஸ்டி, அப்புறம் 9 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு வாங்கியிருந்தேன் இல்லையா எக்ஸ்ட்ரா, அதோட காசு, அப்போ சில்வரில் கொஞ்சம் காசு இருந்தது. இப்படி நான் டோட்டலாக 1780 ருப்பீஸ் பே பண்ணியிருந்தேன். விஏ ஒரு காசு கூட நான் கொடுக்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் கேட்டது போல் அவங்க ஒன்று கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் இருந்த கோல்டில் எனக்கு கோல்டு காயினாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இதே போல் கோல்டு காயின் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கிஃப்ட்டை நீங்கள் சில்வராக கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்குமே அவங்க சில்வர் காயினாக கொடுத்தாங்க. ரொம்ப மனநிறைவாக சந்தோஷமாக இருந்தது. கூட நான் இன்னும் ஒரு கோல்டு ஸ்கீமில் சேர்ந்துட்டு வந்துட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஒன்றும் அது வீணாகாமல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது போல் ஒரு விஷயம் நடக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிஜமாக நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் ஜிஆர்டி ஜுவல்லரி கிடையாது. அப்போ தான் நான் என் பாப்பாவுக்கு அவளோட கொலுசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஜாஸ் ஆலுகாஸில் போனது. அப்போ தான் அந்த ஸ்கீம்லையும் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். 2000 ருப்பீஸ் தான் அன்னைக்கு போட்டிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னால் போட்டிருந்தேன் 2000 ருப்பீஸ். ஸோ 11 மந்த்ஸ் தாண்டி நாங்கள் போனால் அவங்க விஏல எந்த மாற்றமும் பண்ணலை. அதுபோல் சரி விஏல மாற்றம் இல்லை அப்படின்னா கோல்டு காயினாக கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் கோல்டு காயின் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கம்பல்ஷனில் நம்ம கட்டின காசுக்கு நம்ம ஏதாவது வாங்கி ஆகணுமே, அதனால ஒரு கம்பல்ஷனில் தான் நாங்கள் ஒரு குட்டி இயரிங் வாங்கியிருந்தோம் 2 கிராமில். அது வாங்கினதுக்கு அதுக்கு விஏ போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கூட தெரியாது. 10,000 கிட்ட நான் விஏக்குன்னு காசு கொடுத்து அந்த இயரிங்கை வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 500 ருப்பீஸுக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டீங்க, அது இல்லைனா அந்த 500 ருப்பீஸை விஏல கம்மி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக நாங்கள் கொலுசை வாங்கினதோட அப்புறம் அந்த ஸ்கீமும் அன்னைக்கே சேர்ந்துட்டு நாங்கள் இங்கே பெங்களூர் வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் ஊருக்கே போகலை. யாரோ ஸ்டாஃப் சைன் பண்ணி கிஃப்டை வாங்கிட்டு
அதுலேயும் நாங்கள் தான் கிஃப்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு 500 ருபீஸ் அதுலேயும் லாஸு. இப்படி டென்ஷனை மட்டும் தான் கொடுத்தது. இன்றைக்கி நான் அதை நினச்சா கூட எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குற காசு இல்லையா, அதுக்கு மினிமம் ஒரு பேசிக்கான ஒரு நியாயம் கூட கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு நினச்சி ஒரே கஷ்டம். அதை இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கூட சொல்லி தான் இருக்கேன். ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாமல் இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிஆர்டியில் இருக்கிற இந்த ஒரு ஸ்கீம் ரொம்பவே சூப்பரான ஸ்கீம். ஸோ முடிஞ்ச அளவு உங்களால் மினிமம் அமௌண்ட் போட முடிஞ்சால் கூட கண்டிப்பாக இந்த கோல்டு ஸ்கீமில் சேர்ந்து கோல்டு வாங்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம 11 மந்த்ஸ் காசு பே பண்ணுறோம் இல்லையா, அது அவங்களுக்கு எந்த விதத்தில்னா மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம், அதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும், நமக்கும் லாபம், அது ரொம்ப லாபம் நமக்குமே. ஸோ மியூச்சுவலான ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது ரொம்பவே சூப்பர் இல்லையா, நமக்கும் சந்தோஷமாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்களும் இது போல் ஸ்கீமில் சேர்ந்து ஜுவல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப லாபமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பர்ச்சேஸ் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நான் வாங்கியிருந்த அந்த ஜுமுக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இது வரைக்கும் 556 சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்பவே பெரிய நன்றி. நான் எல்லாமே உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுகிறேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு கொடுக்குற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஃப்ரெண்ட்லியாக உரிமையாக ஒன்று கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அது போல் ஃபீல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் இன்னும் ஹாப்பியாக இருவேன். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.